பாருங்க, இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமிக்கு மாங்காய் புளியோதரை, தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல்ப்பா எங்களைப்பாட சொல்கிறது சக்கரை பொங்கல், பருப்பு வடை. பாருங்கோ, இப்போ தான் நீங்கள் சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏயா இருக்கே, வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் கொடுத்தேன்னா உடனே சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ அப்புறம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்ரா பௌர்ணமிக்கு என்ன சமையல்னு பார்க்க. பாருங்க, பச்சைக்கல் பூரம் போட்டுடலாம் பொங்கலுக்கு. அது அப்படி நான் எப்போதுமே இதுலேயே போட்டுருவேன், அதுவே நல்லா வெந்துடும். பாசிப்பருப்பு வெந்தாட்டு நம்ம அரிசியை களைஞ்சி போட்டுக்கலாம். இன்னும் வேகணும் பாசிப்பருப்பு. அதுக்குள்ளே வந்து நம்ம மாங்காய் புளியோதரைக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எள் எடுத்துட்டுருக்கேன். வெறும் பாண்டில் முதல்ல எள் வறுக்கணும், எண்ணெய் விட்டுட்டேன்னா வறுபடாது. அது வந்து வெறும் பாண்டியில் வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அது தேவையானதாக வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, அப்புறம் வந்து மிளகு இதெல்லாம் போட்டு அதை அப்புறம் வறுத்துக்கலாம். முதல்ல வெறும் எண்ணெய் விடாத வெறும் பாண்டியில் எள் வறுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. எள் களைஞ்சி போட்டிருக்கேன், வடிச்சிட்டு எல்லாம் அலம்பிட்டு வடியை போட்டிருக்கேன். இல்லைன்னா வறுபடாது, எண்ணெய் விட்டோம்னா எள்ளு வறுபடாது, படப்படன்னு வெடிக்கணும். 2 வரமிளகா, இதுக்கு முதல்ல அதை புளியோதரைக்கு மாங்காய் புளியோதரைக்கு வறுத்துடுவோம். 2 வரமிளகா ஸ்கிப் ஆகிடுது சொல்லும்போது. 2 வரமிளகா, ஒரு கட்டி பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 10 மிளகு. ஏன்னா சாதம் கம்மியாக இது வதக்கிறனால நான் எல்லாமே கம்மியாக போட்டுருக்கேன். உங்களுக்கு சாதம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவை நீங்கள் கூட்டிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் இந்த கப்பால் 1 கப்பு தான் போடுவேன் புளியோதரைக்கு. இந்த கப்பில் 1 கப் சாதம் தான் அந்த கலப்பேன். அதனால் வந்து இதுக்கு நான் வந்து எல்லாமே கம்மியாகவே போட்டுருக்கேன். நீங்கள் இதுக்கு இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு சாதம் கலப்பெல்லாம் இதை வந்து நீங்கள் இன்னும் 2 ஸ்பூன்கள் 4 ஸ்பூன் 6 ஸ்பூன் நீங்கள் வந்து கூட்டிக்கணும். இதில் வந்து தனியா போட்டுக்கலாம். தனியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன். இது கொஞ்சம் ஆறி நாட்டு இதெல்லாம் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி கோர்ஸாக நைஸாக பண்ண வேண்டாம். கோர்ஸாக பண்ணி மாங்காயெல்லாம் சாதம் வதக்கிட்டு இதை போட்டுட்டா போதும். சாதம் போட்டுட்டு பாருங்க, அரிசி போட்டுடலாம். பாசிப்பருப்பு வெந்துருத்து சக்கரை பொங்கலுக்கு. இது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே சாதத்துக்கெல்லாம் வறுத்து வச்சுக்கலாம். சாதத்துக்கெல்லாம் தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதத்துக்கு, அப்புறம் மாங்காய் புளியோதரைக்கு இது பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கலந்து காட்டுறேன். முதல்ல தயிர் சாதத்துக்கு வதக்கின்றோம். ஆனால் தயிர் சாதத்துக்கு வந்து மஞ்சள் பொடியெல்லாம் வேண்டாம். அதனால் வந்து ஒரு கடுகு மட்டும் போட்டுட்டா போகிறோம். எண்ணெய் விட்டுருக்கேன், அரை ஸ்பூன் கடுகு போட்டுருக்கேன். இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலைக்கு வச்சுருக்கேன் தயிர் சாதத்துக்கு. இப்போது தேங்காய் சாதத்துக்கு வதக்கிக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு அரை ஸ்பூன். நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து நிலக்கடலை போட்டுக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து நம்மளுடைய விருப்பம்தான். தேங்காய் சாதத்துக்கு மஞ்சப்பொடி போடாது. இதை முதல்ல வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எலுமிச்சை சாதம் மாங்காய் சாதத்துக்கு வதக்கிட்டதா கோர்ஸாக அரைச்சின்னு வந்துட்டேன் பாருங்க. மாங்காய் புளியோதரைக்கு அரைச்சின்னு வந்தாச்சு வறுத்ததெல்லாம். அப்புறமா சாதத்தெல்லாம் கலந்துட்டு நான் பருப்பு வடைக்கு தான் ஊற வச்சுருக்கேன். உளுந்து வடைக்கு என் மாமியார் ஒவ்வொரு மாதம் வந்து பௌர்ணமிக்கே வந்து கலந்த சாதம், சக்கரை பொங்கல், உளுந்து வடை பண்ணுவா. ஒவ்வொரு பௌர்ணமி பண்ணுவோம். சித்ரா பௌர்ணமிக்கு இன்னும் விசேஷமாக இருக்கும். நான் வந்து இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும்தான் பண்ணுவேன் கலந்த சாதம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். கலந்த சாதம் பண்ணி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு லலிதா சகஸ்ரநாமம் படித்து பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணுவாள். நான் வந்து இது ஒன்றுக்கு மட்டும்தான் பண்ணுறது, எல்லா மாதமும் பண்ணுறது இல்லை. பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம் தேங்காய் சாதத்துக்கு. தேங்காய் ஒரு சட்னி கரண்டியில் 2 கரண்டி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சட்டுன்னு கெட்டு போகாது. தேங்காய் சாதத்துக்கு இது உப்பு போட்டுக்கிறேன். பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் பவுடர். எடுக்கவே முடியல. பச்சை மிளகா, கருவேப்பிலையும் போட்டுடலாம். நான் வந்து ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு உப்பு போட்டு வச்சுட்டுருக்கேன். அதனால் உப்பு வந்து இதில் போட்டுக்க வேண்டாம். அது உப்பு போட்டாச்சு. பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது படிச்சது தான் வடை கரைச்சி வடை தட்டணும்.
இதையே பார்த்தா வெடிச்சு போயிடும். பாருங்க, இது வந்து இதுக்கு புளியோதரைக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் தான் விட்டுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் வழக்கம் போல். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை போட்டுருக்கேன். மாங்காயை போட்டுடலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் அதை உப்பு போட்டுக்கல, அதனால் வந்து பச்சரி சாதம் தான் வடிச்சிருக்கோம் இன்றைக்கி. இன்றைக்கி எங்கள் பாட்டிலாம் உப்பே சாப்பிட மாட்டாள். ஏன்னா இன்றைக்கி வந்து சித்திரகுப்தை வந்து கணக்கு எழுதுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவளால் உப்பு சாப்பிட மாட்டாள். நிறைய பேர் சாப்பிட மாட்டாள். வெறும் பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் வறுத்துண்டு அதை இது பண்ணிட்டு அதை அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுப்பா. இல்லாட்டி வந்து ஏதாவது சக்கரை பொங்கல் பாயசம் அதெல்லாம் இன்றைக்கி பண்ணுவாள். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுருவா. அடுத்த ராத்திரிக்கு வந்து வெறும் பழம் பால் மட்டும்தான் எடுத்துப்பா. எங்கள் பாட்டி உப்பு நீ சாப்பிட மாட்டா, எங்கள் அப்பா ஒரு அம்மாலாம். கொஞ்சம் சுருளை வதக்கணும். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நான் பெருங்காயம் அரைச்சதுனால இதில் போடலை. நீங்கள் அரைக்காமல் இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் வந்து பெருங்காயத்தை போட்டுக்கோங்க, பொடியை. கொஞ்சம் வதங்கட்டது போட்டுடலாம். தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து மிளகு, வரமிளகா, எள்ளு பொடி, எள்ளு எல்லாம் போட்டு பவுடர் பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம சாதம் கலந்துன்ட்டு மேலாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். மாங்காய் புளியோதரைன்னு. ஏன்னா புளிப்பு வந்து மாங்காயிலே இருக்கிறதுனால நம்ம புளி விட வேண்டாம். புளி ஜலம், புளித்தண்ணி இதெல்லாம் எதுவுமே விட வேண்டாம். ஏன்னா அதுலேயே வந்து புளி இருக்குது மாங்காயிலேயே. இது கொஞ்சம் புளிப்பு மாங்காய் தான். குண்டு மாங்காது, அதனால் கொஞ்சம் புளிப்பு மாங்காய் தான். சாதம் கலந்துட்டு காட்டுறேன். அதுக்கு வந்து ஒரே 1 ஸ்பூன் தான் தயிர் விட்டுருக்கேன். ஏன்னா வந்து 12:30 மணி நாங்கள் 1 மணிக்கு சாப்பிட்றதுக்குள்ளே புளிச்சு போயிடும். அதனால் பால் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பக்கம் விட்டுக்கலாம். 1/2 டம்ளர், 1/2 ஸ்பூனுங்க, 1/2 டம்ளர் பக்கம் விட்டுக்கலாம் பால். இது வந்து இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுருக்கேன். உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டுக்கலாம். அதை வந்து உங்களுக்கு நல்லெண்ணெய் விட்டால் புளி சாதம் எடுத்து வடையை தட்டிட்டு காட்டுறேன். அவ்வளோ எனக்கு ஜாதிக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். சும்மா கொஞ்சமாக நான் பவுட்ரு பண்ணி போட்டுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ பாருங்கள், ஒரு 5-6 ஸ்பூன், 6 டேபிள் ஸ்பூனு, இந்த ஸ்பூனால் ஒரு 6 டேபிள் ஸ்பூனு
வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். எனக்கு இந்த வெள்ளத்தில் குப்பையில் நேற்றா கரைச்சி பார்த்தேன், குப்பை இல்லை. அதனால் நான் டைரெக்டாக போட்டுட்டேன். குப்பை இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து கரைச்சிட்டு வடிகட்டி ஊற்றுவோம். சாதம் நல்லா வெந்துருத்து. சக்கரை பொங்கல் பருப்பும் சாதமும் இது அதுக்குள்ளே வடைக்கு ஊற வச்சுட்டுருக்கேன். வடைக்கு ஊறி எடுத்து இதையும் அரைச்சின்னு வந்து தட்டி காட்டுறேன். இது பார்த்திங்களா, இது மாங்காய் புளியோதரை சாதம் கலந்தாச்சு. இதுக்கு கொஞ்சம் மேலாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், இப்போதான் வாசனையாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய். வடைக்கு அரைச்சி வந்து வடையை தட்டிட்டு அதுக்குள்ளே சக்கரை பொங்கல் ஆகிடும். எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் என்ன சமையல். வடைக்கு வந்து பச்சை மிளகா 3, வரமிளகா 2, இஞ்சி சும்மா இவ்வளோ பெரிய இஞ்சி தோல் சீவி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டுன்ட்டேன். அரைக்கணும். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். அரைக்காத பருப்பு இதில் போட்டு கலந்தால் தான் வடை பருப்பு தட்டும்போது நல்லா உங்களுக்கு வந்து அங்கங்கே பருப்பு வந்து வாயில் அகப்படும். அதனால் இதை வச்சுட்டுருக்கேன். இதை அரைச்சி வந்துட்டு வடையை தட்டி சக்கரை பொங்கலாக எடுத்து முந்திரி தாளிச்சு கொட்டி ஏலக்காய் பொடி போட்டு சக்கரை பொங்கல் இது பண்ணி வடை தட்டினா முடிஞ்சுது. காட்டுறேன். தேங்காய் கொஞ்சமாக 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் வடைக்கு. தேங்காய் போட்டு அரைச்சி பாருங்க. நம்ம வெங்காயம் எதுவும் போட முடியாது இல்லையா, அப்போ தேங்காய் போட்டு அரைச்சி பாருங்கள், வடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முந்திரி திராட்சை இதில் வறுத்து போட்டுக்கலாம் சக்கரை பொங்கலுக்கு. இதில் ஜாதிக்காய் பச்சை கற்பூரை எல்லாம் போட்டுருக்கேன். இப்போ வந்து ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். முந்திரி போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி கட் பண்ணி போட்டுருக்கேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் அரிசி போட்டுருக்கேன். அதுவே பாருங்கள் எவ்வளோ சக்கரை பொங்கல் ஆகிடுது. அதனால் வந்து ஒரு 10 முந்திரி 10 திராட்சை போட்டுருக்கேன். இதில் போட்டுடலாம். நான் சக்கரை பொங்கல் ஆகிடுது. நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் ஆகிடுது. சாதம் கலந்துட்டாச்சு. வடையை மட்டும் தட்டியாச்சும் நான் போய் பூஜைக்கு உட்காந்து லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு நம்ம நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். வடைக்கு வந்து எங்கள் பெரியம்மா எங்கள் அப்பாவோட மண்ணி வந்து வடைக்கு நம்ம இந்த மாதிரி வெங்காயமெல்லாம் போட முடியாதுட்டி தேங்காய் போடுவா. ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் பெரியம்மா போடுவா.
தேங்காய் போட்டு வளர்த்துட்டுவா. அதனால் சரி இன்றைக்கி நானும் வந்து வெங்காயம் போடக்கூடாது, இன்றைக்கி சித்ரா பௌர்ணமியாக இருக்குது. இன்றைக்கி வந்து உழைப்பாளர் தினம், சித்ரா பௌர்ணமி, அப்புறம் புத்த பூர்ணிமா இதெல்லாம் இன்றைக்கே இருக்குது. அதனால் சரி இன்றைக்கி வெங்காயம் போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து சித்ரா பௌர்ணமினால் நான் வந்து தேங்காய் போட்டு அரைச்சுட்டுருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுக்கலாம்.